வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வர்த்தக கப்பல்களை தாக்குவது, ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற சர்வதேச நீர்வழிகளை முடக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு கையெழுத்தானது. தமிழகத்தில் பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 காவலர்களும் குற்றவாளிகள். தண்டனை விவரம் வருகின்ற 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தீர்ப்பளித்தார் நீதிபதி முத்துக்குமரன். கடந்த முறை மாநிலங்களவை பதவி வழங்கப்பட்டதை போன்று இம்முறை பதவி வழங்காததாலும் கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படாததாலும் வருத்தத்தில் உள்ளார் ஜி.கே. வாசன். ஈரான் அணு உலைகள், எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது 5 நாட்களுக்கு தாக்குதல் நடைபெறாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பொதுமக்கள் எரிசக்தி கட்டமைப்பு மீது நடத்தும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிக்கின்றது என்றும், வர்த்தக கப்பல்களை தாக்குவது, ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற சர்வதேச நீர்வழிகளை முடக்குவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு நடைபெற்று வருகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் பேசினார். அப்போது மேற்காசிய மோதல் பற்றி தொடக்கத்திலிருந்தே நாம் ஆழ்ந்த கவலை தெரிவித்து வருகின்றோம் என்றும், மேற்காசியாவில் உள்ள தொடர்புடைய தலைவர்களிடம் தனிப்பட்ட முறையில் நான் பேசியிருக்கின்றேன் என்றும், பதற்றங்களை தணித்து போரை முடிவிற்கு கொண்டு வாருங்கள் என ஒவ்வொருவரையும் வலியுறுத்தி வருகின்றேன் என்றும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள், எரிசக்தி மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிக்கிறது என்றும், வர்த்தக கப்பல்களை தாக்குவது, ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற சர்வதேச நீர்வழிகளை முடக்குவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் தொடுத்தன. இதனால் ஈரானில் பெண்கள், குழந்தைகள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் மேற்காசிய பகுதியில் கடும் பதற்ற நிலை காணப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஈரான் நடத்தி வரும் பதிலடி தாக்குதல்களால் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அவற்றின் படைத்தளங்கள் அமைந்த வளைகுடா நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் பேசினார். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு கையெழுத்தான நிலையில் தமிழகத்தில் பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த நிலையில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று சென்னை விமான நிலையம் வந்தபோது பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இன்று வருகை தந்தனர். அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 3 முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகள் தொடர்பான விவரங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர், துணை ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்றும், குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் வருகின்ற 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டில் காவல்துறையினர் தாக்கியதில் படுகாயமடைந்து அடுத்தடுத்து இருவரும் இறந்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அப்போதைய காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், துணை ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 10 காவலர்கள் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.
அதில் பால்துரை என்பவர் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார். இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. சம்பவம் நடந்தபோது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் காவலர் ரேவதி, பியூலா, துணை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்தனர். மொத்தம் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டனர். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. கைதானவர்கள் தங்களுக்கு ஜாமீன் கோரி மாவட்ட நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஆகியவற்றில் தாக்கல் செய்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் வாசித்தார். அப்போது தந்தை, மகன் இருவருக்கும் மரணத்தை விளைவிக்கும் காயங்கள் உடலில் இருந்துள்ளது என்றும், ஜெயராஜ் பென்னிக்ஸ் உடலில் இருந்த காயங்கள் இயற்கைக்கு மாறானது என்றும், காவல்துறையினரால் தான் அந்த காயங்கள் ஏற்பட்டது என ஊர்ஜிதமாகி உள்ளது என்றும், இதன் மூலம் இந்த வழக்கு கொலைதான் என்பதை இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது என்றும் நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்தார். மேலும் காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர், துணை ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்றும், குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் வருகின்ற 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்துள்ளார். கடந்த முறை ஜி.கே. வாசனுக்கு மாநிலங்களவை பதவி தரப்பட்டது. இம்முறை அதுவும் இல்லாததாலும், கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படாததாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வருத்தத்தில் உள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது. இன்னும் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக கட்சிகளுக்குத்தான் தொகுதிகளை ஒதுக்க வேண்டியுள்ளது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சை அதிமுக இன்று அதிகாரப்பூர்வமாக துவக்கியது. இதற்காக மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று சென்னை வந்தார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் சென்று இன்று மதியம் பழனிசாமியை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உட்பட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்தார். முடிவில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. அதன்படி நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 3 கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் உள்ள இதர கூட்டணி கட்சிகளுக்கு இன்று இரவிற்குள் தொகுதி பங்கீடு குறித்து கையெழுத்தாகும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டிற்கு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வரவில்லை. 6 தொகுதிகளை கேட்ட ஜி.கே. வாசனுக்கு அதிமுக 4 தொகுதிகள் வரை கொடுக்க முன்வந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படாததால் ஜி.கே. வாசன் வருத்தத்தில் உள்ளார். ஈரான் அணு உலைகள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது 5 நாட்களுக்கு தாக்குதல் நடைபெறாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதலின் ஒரு பகுதியாக ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கடுமையாக தாக்கின. தொடர்ந்து நடந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஈரானும் பதிலுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் தளங்கள் அமைத்த பகுதிகள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகிறது. போரை முடிவிற்கு கொண்டுவர இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும், ஐநா, உலக சுகாதார அமைப்பு போன்ற சர்வதேச அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் 3 வாரங்களுக்கும் மேலாக மோதல் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் வலைதள பதிவில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்காவும் ஈரானும் கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன என்றும், மத்திய கிழக்கில் நம்முடைய பகைமைக்கு முற்றிலும் ஒரு தீர்வு காணப்பட உள்ளது என்றும், இந்த விரிவான பயனுள்ள பேச்சுவார்த்தை வாரம் முழுவதும் தொடரக்கூடும் என்றும், அதன் அடிப்படையில் ஈரான் அணு உலைகள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் அனைத்து இராணுவ தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று போர்த்துறைக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் நடந்து வரும் கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு கிடைத்த வெற்றியின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி இந்தியா கூட்டணியில் தொகுதி உடன்பாட்டில் ஒற்றுமை இல்லாமல் உள்ள நிலையில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன நல்லது செய்வார்கள் என்று புதுச்சேரி மாநில அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி மாவட்டம் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் போட்டியிடும் திருநள்ளாறு, காரைக்கால் வடக்கு, காரைக்கால் தெற்கு என 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் மத்திய மாநில அரசின் சாதனைகளை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்போம் எனவும் மக்களின் ஆதரவு எங்களுக்கு மிக பிரகாசமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி இந்தியா கூட்டணியில் தொகுதி உடன்பாட்டில் ஒற்றுமையில்லாமல் உள்ள நிலையில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன நல்லது செய்வார்கள் என கேள்வி எழுப்பிய அவர் இந்திய கூட்டணியை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தொடர்பாக முதலமைச்சர் ரெங்கசாமி பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தேர்தலுக்கு பிறகு முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் யாரையும் நம்பியும் பாஜக இல்லை, யார் கட்சியை விட்டு போனாலும் கவலை இல்லை என்றும் புதுவையில் லட்சிய ஜனநாயக கூட்டணியை தாமரை சின்னத்தில் போட்டியிட இதுவரை வலியுறுத்தவில்லை எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். அது மாதிரி கட்சியின் நடவடிக்கை, கட்சியினுடைய சட்டதிட்டங்களுக்கு மீறி ஒரு நிலைப்பாடை அந்தந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எடுத்தார்கள்னா அதற்குரிய நடவடிக்கை கட்சி எடுக்கும். முன்னாள் அமைச்சர் அவர் கட்சியிலிருந்து கட்சி பொறுப்பு ரிசைன் பண்ணிட்டார். தூத்துக்குடியில் நடைபெற்ற மறைந்த ஆர் நல்லக்கண்ணுவின் படத்திறப்பு விழாவில் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி. கீதா சீவன் கலந்து கொண்டு ஆர் நல்லக்கண்ணு உருவப்படத்தை திறந்து வைத்தார். மறைந்த மாபெரும் பொது உடைமை தலைவர் ஆர் நல்லக்கண்ணு படத்திறப்பு விழா தூத்துக்குடியில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை செயற்குழு உறுப்பினர் முரளிதரன் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் ABCV சண்முகம் ஏற்புரை வழங்கினார். விழாவில் நல்லக்கண்ணு குடும்பத்தினர் பங்கேற்றனர். விழாவில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி. கீதா சிவன் கலந்து கொண்டு ஆர் நல்லக்கண்ணு திருவுருவ படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது ஐயா நல்லக்கண்ணுவின் எளிமை, நேர்மை, சமரசமற்ற போராட்ட குணம் ஆகியவை இன்றைய இளைஞர்களுக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்றும் தகைசால் தமிழர் விருதுடன் கிடைத்த ரூபாய் 10 லட்சத்தை அரசிற்கே திருப்பியளித்த மாபெரும் மனிதர் என்றும் அவரின் கொள்கை பிடிப்பை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் பாசிசத்திற்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் இடையிலான ஒரு போர் என்றும் தமிழக உரிமைகளை மீட்டெடுக்க இந்த தேர்தலில் நாம் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்றும் தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் தமிழ் மொழியை காக்கவும் வரும் தேர்தலில் தூத்துக்குடி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் நமது கூட்டணி மகத்தான வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பி. கீதா சிவன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேனியல் ராஜ், மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக, சமக, தவாக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தினால் ஏப்ரல் 1ஆம் தேதி சுங்கச்சாவடிகளை முற்றுகையிடப் போவதாக மதுரவாயலில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் நடக்கும் பெரும்பாலான சாலை விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளின் இடையில் இருக்கும் தடுப்பு சுவர் உயரம் குறைவாக இருப்பதால்தான் வாகனங்கள் எதிர் திசையில் சென்று விபத்து ஏற்படுத்தி அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் தடுப்பு சுவரின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை சந்தித்து பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குநர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் என்பவர் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளிக்க வந்தார். அப்போது புகாரை காவல்துறையினர் வாங்க மறுத்த நிலையில் இதுகுறித்து புகார் மனுவை காவல் நிலைய அலுவலகத்திற்கு தபால் மற்றும் இமெயில் மூலம் அனுப்பப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சமீபத்தில் நடந்த விபத்துகளில் தடுப்பு சுவரின் உயரம் குறைவாக இருந்ததால் வாகனங்கள் சாலையின் எதிர் திசையில் சென்று மோதி அதிக அளவில் விபத்து ஏற்படுத்தி உயிரிழப்புகள் அதிக அளவில் நடப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் கடமையை செய்ய தவறிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குநர் மீது
வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் மேலும் உயர்த்தப்படுவதாக அறிவுறுத்தியுள்ளனர். அதனை உயர்த்தக்கூடாது எனவும், மீறி உயர்த்தப்பட்டால் ஏப்ரல் 1ஆம் தேதி சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் தெரிவித்தார். தடுக்கணும்னா தேசிய நெடுஞ்சாலையில நேஷனல் ஹைவேல சென்ட்ரல் மீடியாவை உயர்த்தினாதான் அப்பாவிகள் உயிரிழப்பை தடுக்க முடியும். நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம், யாருக்குள்ள நடக்கலாம். அப்பாவி எந்த தவறு செய்யாதவை இந்த பக்கம் இருக்கிறதாவது டயர் வெடிச்சிச்சுலாம், தூங்கிட்டான்லாம், இல்ல வாகனம் பழுத அடிச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல. ஆனா எதிர் திசையில வரவங்க எந்த தவறு செய்யாதவங்க உயிரிழப்பதை ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் தேமுதிகவிற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பது உறுதியாகிவிடும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற கூட்டம் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது, எந்தெந்த தொகுதிகளை தேர்வு செய்வது என்பதை குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை செய்ததாகவும், இன்னும் ஓரிரு நாட்களில் தேமுதிகவிற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பது உறுதியாகிவிடும் எனவும், அதன் பின்னர் முழு விவரத்தை தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தேமுதிக பேரம் பேசும் கட்சி, பெட்டி வாங்கும் கட்சி என விமர்சனங்களை வைப்பவர்கள் முதலில் அவர்கள் ஒழுங்கானவர்களா என பார்க்க வேண்டும் என்றும், 5% வாக்குகள் மட்டும் இருப்பதாக தேமுதிக பற்றி கூறும் நபர்கள் எதற்காக தேமுதிக பற்றி பேசுகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தேமுதிக சந்திக்காத வெற்றியும் இல்லை, விமர்சனமும் இல்லை எனவும், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், குறைக்கும் நாய்கள் குறைக்கத்தான் செய்யும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக சாடினார். உரிய ஆவணங்களின்றி பட்டாசு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை வாங்க சென்ற பட்டாசு தொழிலாளியிடம் ரூபாய் 1 லட்சத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 15க்கும் மேற்பட்ட தேர்தல் பறக்கும் படை குழுவினர் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சாத்தூர் தாயில்பட்டி சாலையில் தேர்தல் பறக்கும் படையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த பட்டாசு தொழிற்சாலை சரக்கு வாகனத்தை நிறுத்தி வாகன சோதனை செய்த போது வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் கருப்பசாமி என்பவரிடம் ரூபாய் 1 லட்சம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் சாத்தூரில் இருந்து வெம்பக்கோட்டையில் பட்டாசு மூலப்பொருட்கள் வாங்க சென்றதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உரிய ஆவணமின்றி கொண்டு வந்த ரூபாய் 1 லட்சத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தேர்தல் அலுவலர் வடிவேலிடம் ஒப்படைத்தனர். இதேபோன்று தொழிலாளர்களிடம் பணத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பட்டாசு தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உதகை அருகே பிக்கப் வாகனத்தில் கேரட் லோடு ஏற்றும் தொழில் செய்து வந்த சூர்யாவை காரை ஏற்றி கொலை செய்த நபர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த விசி காலனி பகுதியில் வசித்து வரும் சூர்யா என்பவர் பிக்கப் வாகனத்தில் கேரட் லோடு ஏற்றும் தொழில் செய்து வருகிறார். இதே பகுதியை சேர்ந்த ஜார்ஜ், பரத், பிரவீன் ஆகியோரும் பிக்கப் வாகனத்தில் கேரட் லோடு ஏற்றும் தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கேரட் லோடு ஏற்றுவதில் ஏற்பட்ட தகராறில் சூர்யாவை ஜார்ஜ், பிரவீன், பரத் ஆகியோர் சூழ்ந்து கொண்டு சண்டையிட்டனர். பிரச்சனை முற்றிய நிலையில் சூர்யாவை இரும்பு கம்பியால் தாக்கியதுடன் சாலையில் நிற்க வைத்து காரை வேகமாக ஓட்டி சூர்யாவை கொலை செய்ய முயற்சித்தனர். இதில் படுகாயமடைந்த சூர்யா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு கோமாவில் இருந்த சூர்யா நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சூர்யாவை தாக்கிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் மூவரும் ஜாமீனில் வெளியே வந்து காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் பகுதியை சேர்ந்த சூர்யா இறப்பதற்கு காரணமான 3 பேரையும் மீண்டும் கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனைக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள காமராஜர் அரசு மருத்துவமனையில்
பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ரூபாய் 26,000 மதிப்பிலான குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை சமூக ஆர்வலரும் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியருமான TSS ஞானகுமார் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் லட்சுமியிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவர் சரவணன், காது மூக்கு தொண்டை நிபுணர் கண்காணிப்பாளர் பிரசில்லா, கீதா, கார்த்திக் ராஜா, மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஓமலூர் அடுத்த சிக்கம்பட்டி ஊராட்சியில் செயல்படும் தொடக்கப்பள்ளியில் உலக தண்ணீர் தினம் வானிலை தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நட்டு வைக்கப்பட்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உலக தண்ணீர் தினம் மற்றும் உலக வானிலை தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த சிக்கம்பட்டி ஊராட்சியில் செயல்படும் HIM நிதியுதவி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. பள்ளியின் செயலாளர் சபாநாயகம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வாசுதேவன் ஆகியோர் பள்ளி பசுமை திட்டத்தின் கீழ் மிகுந்த பயன் தரக்கூடிய நாட்டு வேம்பு, புளிய மரம், மாமரக்கன்று உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை பள்ளி வளாகத்தில் நட்டு வைத்து விழாவை தொடங்கி வைத்தனர். மரக்கன்றுகளை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பராமரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. விழாவில் பள்ளியின் செயலாளர் சபாநாயகம் பேசினார். அப்போது மரங்களின் அவசியம், தண்ணீரின் முக்கியத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் தேவை குறித்து மாணவ மாணவிகளும் எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வாசுதேவன் பேசும்போது மாணவர்கள் தங்களது வீடுகள், பள்ளிகள் மற்றும் பொது இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து அவற்றை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் காத்தாடி விடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாஞ்சா நூலால் கட்டப்பட்ட காத்தாடி விடப்பட்டதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் படுகாயமடைந்த நிலையில் காத்தாடி விட்ட நபரை வானகரம் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் முகமது ரஷீத் என்பவர் தனது அண்ணனுடன் இருசக்கர வாகனத்தில் மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் மேம்பாலத்தில் சென்றபோது திடீரென்று முகத்தில் காத்தாடி விட பயன்படுத்தும் மாஞ்சா நூல் முகத்தில் பட்டதால் நிலை தடுமாறி கீழே விழுந்து இருவரும் பலத்த காயமடைந்தனர். உடனே சாலையில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்ற பின்னர் இருவரும் வீட்டிற்கு திரும்பினர். அதன் பின்னர் மதுரவாயல் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் முகமது ரஷீத் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாஞ்சா நூலில் கட்டிய பட்டம் விட்ட வானகரம் சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த பிரைன் அந்தோனி என்பவரை வானகரம் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தமிழகத்தில் காத்தாடி விட பயன்படுத்தும் மாஞ்சா நூல் பட்டு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் தமிழகத்தில் காத்தாடி விடுவதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் காத்தாடி விடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் சட்டவிரோதமாக காத்தாடி விற்பவர்கள் மற்றும் காத்தாடி விடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தேர்தலுக்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் மக்கள் எவ்வித அச்சமுமின்றி வாக்களிக்க வேண்டும், 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கையெழுத்து இயக்கத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையேற்று கையெழுத்து இட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக ஜாதி, மதம், இனம் வேறுபாடின்றியும் எவ்வித அச்சமும் இன்றியும் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தேர்தல் உறுதிமொழி ஏற்றனர். காரியாபட்டி அடுத்த ஆவியூர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய நபரிடமிருந்து ரூபாய் 30,31,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து திருச்சுழி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் சாந்தியிடம் ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரிகள் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றதா என தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காரியாபட்டி அருகே ஆவியூர் பகுதியில் ஆனந்த் பாபு தலைமையில் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர்.
அப்போது மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை செல்லும் தனியார் பேருந்தில் பணம் கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி ஆவியூர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து பயணிகளிடம் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை நோக்கி சென்ற தனியார் பேருந்திலிருந்து இறங்கிய ஆவியூர் கிராமத்தை சேர்ந்த முத்து என்பவர் வைத்திருந்த 2 கட்டை பைகளில் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கட்டுக்கட்டாக ரூபாய் 30,31,000 ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. அப்போது மதுரையில் நிலம் விற்ற பணம் என முத்து கூறினாலும் பணத்திற்கு உரிய ஆவணம் இல்லாத காரணத்தினால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று திருச்சுழி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் சாந்தியிடம் ஒப்படைத்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் 10 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்ததால் விருதுநகர் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் முத்துவிடம் விசாரணை மேற்கொண்டனர். வளசரவாக்கத்தில் தனியார் நிறுவன ஊழியர் காரில் எடுத்து சென்ற ரூபாய் 4,23,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சென்னை வளசரவாக்கத்தில் ஆற்காடு சாலையில் கனரா வங்கி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் நரேஷ் கௌஷிக் என்பவரின் காரை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 4,23,000 பையில் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து மதுரவாயில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மதுரவாயில் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சதீஷ்குமாரிடம் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் பணத்தை பூந்தமல்லியில் உள்ள அரசு கருவூலத்தில் தேர்தல் அலுவலர் சதீஷ்குமார் ஒப்படைத்தார். அப்போது பணத்திற்கான உரிய ஆவணத்தை காண்பித்து பணத்தை பெற்று செல்லுமாறு நரேஷ் கௌஷிக்கிற்கு தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். அப்போது மதுரவாயில் வட்டாட்சியர் ஜெயக்குமார், அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். நாகர்கோவிலில் வீட்டின் பீரோவில் வைத்திருந்த 137 சவரன் தங்க நகைகள் களவு போனதால் வீட்டு வேலைக்காரர்களிடம் வடசேரி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகர்கோவில் வடசேரி பகுதியை சேர்ந்த ஜெயசாந்தினி என்பவர் கணவரை இழந்துவிட்ட நிலையில் தனது தந்தையுடன் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் ஜெயசாந்தினி தன்னுடைய கர்ப்பிணி மகள் சினேகாவை குளச்சலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து உடனிருந்து கவனித்து வந்தார். சில நாட்கள் இடைவெளிக்கு பின்னர் ஜெயசாந்தினி வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோவில் இருந்த 137 சவரன் தங்க நகைகள் களவு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் இதுகுறித்து ஜெயசாந்தினி வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வீட்டில் வேலை செய்த பெண்கள் உட்பட பலரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவிற்காக கொடியேற்றம் நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி ஆராட்டு வைபவம் வரை 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடத்திற்கான பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை திருநடை திறக்கப்பட்டு பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக ஆலய தந்திர காண்டரு மகேஷ் மோகனரு கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து திருக்கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வரும் மார்ச் 31ஆம் தேதி பள்ளி வேட்டையும், அதனைத் தொடர்ந்து சபரிமலை ஐயப்பனின் பிறந்த நாளான பங்குனி உத்திர நட்சத்திரமான ஏப்ரல் 1ஆம் தேதி பம்பை ஆற்றில் ஐயப்ப சுவாமிக்கு ஆராட்டு வைபவமும் நடைபெற உள்ளது. கொடியேற்ற நிகழ்வில் தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சுழியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ திருமேனிநாதர் உடனுரை துணை மாலையம்மன் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தங்கக்கொடி மரத்தில் கொடியேற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருமேனிநாதர் உடனுரை துணை மாலை அம்மன் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா 10 நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் சுவாமி சன்னதியின் முன்புள்ள தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜை நடத்தியதை அடுத்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ திருமேனிநாதர் உடனுரை துணை மாலை அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு தினந்தோறும் காட்சியளிக்கிறார். இதையடுத்து வரும் மார்ச் 30ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும்,
மார்ச் 31ஆம் தேதி மகா திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற தங்க கொடிமரத்திற்கு கொடியேற்றும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ திருமேனிநாதர் உடனுரை துணைமாலை அம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தக கப்பல்களை தாக்குவது, ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற சர்வதேச நீர்வழிகளை முடக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு கையெழுத்தானது. தமிழகத்தில் பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 காவலர்களும் குற்றவாளிகள். தண்டனை விவரம் வருகின்ற 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தீர்ப்பளித்தார் நீதிபதி முத்துக்குமரன். கடந்த முறை மாநிலங்களவை பதவி வழங்கப்பட்டதை போன்று இம்முறை பதவி வழங்காததாலும் கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படாததாலும் வருத்தத்தில் உள்ளார் ஜி.கே. வாசன். ஈரான் அணு உலைகள், எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது 5 நாட்களுக்கு தாக்குதல் நடைபெறாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.